தாவீது இஸ்ரவேல் தேசத்தினுடைய இரண்டாவது ராஜா. அப்போ முதல் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். ஆமீன் சொல்லுவோமே. இந்த சவுல் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வளர்த்த ஒரு கழுதை காணா போயிடுச்சு. கழுதை காணா போன உடனே என்ன தெரியுமா பண்ணார்? இவர் தேட போயிட்டார். அப்போ கழுதையை தேட போன இவரை தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை பிடிச்சி, உன் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, உன்னதான் இந்த தேசத்துக்கு ராஜாவா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவனை ஒரு அபிஷேகம் பண்ணிட்டார். அவர் அபிஷேகம் பண்ணின உடனே இவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாயிட்டான். இவன் ராஜாவான பின்பு கர்த்தர் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டான். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருந்தது, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாது இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவா இருக்கிற சவுலை தேசத்தில் ராஜாவா இராதபடிக்கு அவனை தள்ளினார், உதறிட்டார். இனி இவன் ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை என்ன செஞ்சிட்டாரு? ஒதுக்கிட்டார். அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். இப்போ அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை எடுத்த உடனே அந்த ராஜா போஸ்டிங்க்கு இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? அப்பாயிண்ட் பண்ணணும். ஆமீன் சொல்லுவோமே. அந்த இடத்துக்கு தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்ளுறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ நான் சொல்றதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா சவுல். அந்த சவுலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுடைய நடவடிக்கையை பார்த்து, அவனுடைய கிரியை பார்த்து, அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறத பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிச்சார். ராஜாவா இராதபடிக்கு அவன் என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிச்சார். அந்த இடத்துக்கு தான் தாவீத தேவன் என்ன செய்கிறாரு? அப்பாயிண்ட் பண்ணுறார். இந்த தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தகப்பனுடைய பேர் ஈசாய். ஆமீன் சொல்லுவோமே. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்பொழுது தெரியுமா? சவுலுக்கு ஒரு நாள் பேய் பிடிச்சிச்சு. இந்த சவுல் ஆண்டவர் சொல்றதே கேட்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இவனுக்குள்ள ஒரு ஆவி அனுப்பிட்டார். சவுலுக்குள்ள பிசாசு அனுப்புறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆனா தேவன் அவனுக்குள்ள அப்படி ஒரு ஆவி அனுப்பிட்டார். அனுப்பின உடனே அந்த பேயை ஓட்டுறதுக்கு ஆள் தேடுறாங்க. அந்த பேய் ஓட்டுறதுக்கு ஆள் தேடுறாங்க. சவுலுக்கு அந்த ஆவியை ஆண்டவர் அனுப்பிச்ச உடனே அதை ஓட்டுறதுக்கு ஆள் தேடும் பொழுது அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஈசாயின் குமாரன்ல ஒருத்தவன் இப்படிப்பட்ட ஆவிய உடையவனா இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு வரத்தை அவன் பெற்றிருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து ராஜாவுக்கு என்ன செய்வோம்? நம்ம பேய் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சரி, அவனை கூட்டினுவான்னு சொன்ன உடனே இப்பதான் முதல் முறையாக தாவீது சவுலை பார்க்கிறான். சவுல் தாவீது எப்படி தெரியுமா வர்றார்? ஒரு கிட்டாரை தூக்கின்னு வர்றார். இப்படி சவுலுக்குள்ள வந்த பிசாசு துரத்துறதுக்கு தான் தாவீது வராரு, கிட்டார் எடுத்துன்னு வரார். தாவீது வந்து ஒரு பாட்டு பாடுறார். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். பாட ஆரம்பிச்ச உடனே சவுல் என்ன செய்யறாரு? ஆட ஆரம்பிக்கிறார். தாவீது பாட, சவுல் ஆட, தாவீது பாட, சவுல் ஆட, கடைசி என்ன ஆயிடுச்சு? பிசாசு ஓட. ஆமீன் சொல்லுவோமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாவீது பாட, சவுல் ஆட, பிசாசு தலை தெறிக்க ஓட. ஆமீன் சொல்லுவோமே. நீங்க பாடிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு ஓடிடுவான். இப்படி பாடின உடனே சவுலுக்குள்ள இருந்த ஆவி வெளியே ஓடிடுச்சு. இதை யாரு பார்க்கிறா தெரியுமா? சவுலுடைய மகன் பார்க்கிறான். சவுலுடைய மகன் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. அவன் பேர் என்ன தெரியுமா? யோனத்தான். சொல்லுங்க, சவுலுடைய பிள்ளை பேர் என்ன? யோனத்தான். இப்படி பார்த்த உடனே தாவீது மேல ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுது. என்னடா இவன் வந்து கிட்டார் வாசிக்கிறான், ஒரு பாட்டு பாடணுன்னே உள்ள இருக்கிற பிசாசெல்லாம் ஓடுதே அப்படின்னு சொல்லி தாவீது மேல ஒரு பிரியம் ஆயிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப தாவீதும் யோனத்தானும் இணை பிரியாத நண்பர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய இருவருடைய இருதயமும் ஒன்றி இருந்ததாம். பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு நண்பர்களுடைய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவீதும் யோனத்தானுடைய வாழ்க்கை தான். இவங்க ரெண்டு பேர் மாதிரி யாருமே அவ்வளவா உண்மையான பாசத்தை உடையவர்களா இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு தாவீது இருந்தான், தாவீதுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு யோனத்தான் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நேசம் ரெண்டு பேருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப், திக் ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறவு இருவருக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு உறவு.
பாருங்க, ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சவுலை தேவன் தள்ளினார் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். அந்த இடத்துல தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா சவுலுக்கு அடுத்து ராஜா யார் ஆகணும்? யோனத்தான் தான் ஆகணும். அவன் பிள்ளை தான் ஆகணும். அவன் சொல்லுவோமே, சவுலுக்கு அடுத்து ராஜா யாரு? யோனத்தான். ஆனா ஆண்டவர் யோனத்தானை செலக்ட் பண்ணாம தாவீதை செலக்ட் பண்றாரு. இந்த விஷயத்தை சவுல் புரிந்த உடனே, தெரிந்து கொண்ட உடனே சவுல் என்ன தெரியுமா செய்யறான்? தாவீதை கொல்றதுக்கு பார்க்கறான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். தேவன் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் தாவீது தலை தெறிக்க ஓடுறார். எங்கேயுமே ஃப்ரீயா இருக்க முடியல. ஏன்னா பார்க்குற இடத்துல கொல்றதுக்கு கூலி படைய வச்சுட்டான். எங்க போனாலும் கொன்றுவானுங்க. இப்ப தாவீது பயந்து 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 ஓடுறார். இதுல எல்லா இடத்துலையும் தாவீதை காப்பாத்தினது யார் தெரியுமா? சவுலுடைய பிள்ளை யோனத்தான். ஹல்லேலூயா. இந்த யோனத்தான் தாவீதுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். தாவீது யோனத்தானுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். தான் அப்பா அவனை கொல்றாருன்னு தெரிஞ்ச உடனே, திட்டம் திட்டுறான்னு தெரிஞ்ச உடனே அவன் கிட்ட போய் சொல்ல முடியல. அதனால ஒரு ஆள் அனுப்புறான். என் அப்பா பண்றது உண்மைனா நான் ஒரு ஈட்டியை என்ன செய்வேன்? ஒரு அம்பை எய்வேன். அந்த அம்பு நான் எய்கிறது எவ்வளோ தூரம் போய் விழுதோ அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிரு? ஓடி போயிடு. தாவீது ராஜாவான பின்பு எதிரிகளுடைய கையில் தேவன் சவுலுடைய குடும்பத்தையும் கொடுத்துட்டார். எதிராளிங்க வந்து போர் முனையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சவுலையும் அவனுடைய பிள்ளை யோனத்தானையும் அவனோட இருந்த யாவரையும் குத்தி கொண்டு போட்டாங்க. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. தாவீதுக்கு ரொம்ப வேதனை. தன்னுடைய சிநேகிதன் மரித்து போனான். ஏன்னா உயிருக்கு உயிரா நேசிச்சு அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை. இந்த சூழ்நிலைமையில தான் தாவீது ஒட்டுமொத்த இஸ்ரவேல், ஒருங்கிணைந்த எல்லா இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாய் மாறினான். யூதா தேசத்துக்கு ராஜாவாய் மாறிட்டான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறிட்டான். எருசலேமை தன்னுடைய தலைநகராய் தெரிந்து கொண்டான். சகல சம்பத்துகளும் சேர்ந்த உடனே ஒரு ஆள் அனுப்புறான். என்ன ஆள் அனுப்புறான் தெரியுமா? 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அல்லேலூயா. என்ன கேட்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு இப்போ தாவீதை விட அதிகாரமுடையவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தாவீது இப்போ என்ன, யாரை பற்றி யோசிக்கிறாருன்னா, மரித்து போன யோனத்தானை குறித்து யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலோட வீட்டாரில் மீதியா இருக்கிறானா? அப்பா எல்லாரையும் ஆண்டவர் சாவடிச்சிட்டாரு. யாரோ ஒருத்தனாவது மீதியா இருக்கிறானாப்பா, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்பா. சவுல் நிமித்தமா இல்லை, யோனத்தான் நிமித்தமா அவன் வீட்டுக்கு நான் நன்மை செய்யணும். யாராவது இருக்கிறானான்னு சொல்லி விசாரிக்க சொல்றார். 2வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அப்போ சவுலோட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரன் மட்டும் மீதியா இருக்கிறானா. வேலைக்காரனை விட்டுக்கிறாங்க. அந்த வேலைக்காரனுக்கு பேர் தான் சீபா. அந்த சீபா இப்போ தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். தாவீதுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே கேட்குறாரு, நீ தான் சவுல் வீட்டில் வேலை செஞ்ச சீபாவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாங்க ஐயா, நான் தான் சவுல் வீட்டில் வேலை செஞ்ச சீபா. 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, போர் முனையில எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ யோனத்தானுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருக்கிறான், ஹேண்டிகேப், 2 காலும் முடம், நடக்க முடியாத ஒருத்தன் இருக்கிறான். அவனை வந்து பாதுகாப்பா இவங்க வச்சிருக்கிறாங்க. சொல்ற, ராஜாவே, யோனத்தானுடைய பிள்ளையில ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு 2 காலம் முடம், அவன் இன்னும் மீதியா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே 4வது வசனத்தை பாருங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு ராஜாவை பார்த்து, லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதபாகில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்
தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. யோனத்தானுடைய பிள்ளை பேர் என்ன? மேவி போசேத். இந்த மேவி போசேத் யோனத்தானுடைய கடைசி பிள்ளை. இவனுக்கு 2 காலம் நடக்க முடியாது, முடம். இவன் மீதியா இருக்கிறான். இவனை ராஜா கிட்ட கொண்டு வந்த உடனே தாவீது அவனை வேற்று மனுஷனா பார்க்காம தன்னுடைய ஃப்ரெண்டோட பிள்ளைன்னு பார்க்காம தான் பிள்ளையா பார்த்தான். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வசனத்தை பாருங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? நித்தம் அப்பம் புசிப்பாய். என்னுடைய பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். இது என்ன? இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ராஜாக்களுடைய பந்தியில் யார் உட்காருவாங்க தெரியுமா? ராஜ குடும்பத்தார்கள் மட்டும்தான் உட்காருவாங்க. அதை தவிர்த்து வேறு யாராலையும் உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, உட்கார முடியாது. அவங்களுக்கான சிறப்பான பதார்த்தங்களை செஞ்சு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த பந்தியில் யோனத்தானுடைய பிள்ளைய மேவிபோசேத்தை என்ன செய்கிறான், கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்படி ஒரு ராஜ கௌரவத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், மேவிபோசேத்தே நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் உன் மேலே நான் தயவு பாராட்டுவேன். நீ என் கூட தான் இருப்ப. உன் தகப்பனுடைய எல்லா நிலத்தையும் நான் உனக்கு திருப்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. அன்பு, தன்னுடைய சிநேகிதன் மேலே வச்ச அன்பு. அந்த அன்பு நிமித்தமாய் ஒண்ணுமே இல்லாத இருந்தவனை இவன் ராஜாவா மாத்துறான். ஒரு பதவியை கொடுக்கிறான், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறான். தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட, தன்னுடைய முன்னாடி இருந்த ராஜா கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட எல்லா நிலத்தையும் அவனுக்கு திருப்ப கொடுக்கிறான். கீழே அந்த வசனத்தை வாசிங்களேன், 8வது வசனத்தை. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அவன் சொல்றான், அவன் நிலைமையை குறித்து வேதம் சொல்லுகிறது, செத்த நாயை போல நான் இருக்கிறேன். ஆனா என்ன கூப்பிட்டு நீங்க என் பிதாக்களுடைய நிலத்தை கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, செத்த நாய் போல நான் இருக்கிறேன், என்ன கூப்பிட்டு உங்க பந்தியில உட்கார வைக்கிறேன்னு சொல்றீங்களே. என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி என்ன செஞ்சதில்லை, இப்படி பண்ணதில்லை. ஏன்னா என் நிலைமை ரொம்ப மோசம். நான் தகப்பனை இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், சொத்து பொத்துக்களை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். ஏன் தெரியுமா? அவனுடைய தாத்தா சவுல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்ததுனால அவன் ஒட்டுமொத்த சந்ததி அழிந்து போனது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அழித்த ஒரு சந்ததியை, கர்த்தர் வேணான்னு ஒதுக்கின ஒரு சந்ததியை தாவீது மறுபடியும் ஒரு பதவிக்குள்ள கொண்டு வரார். தாவீது மறுபடியும் பந்தியில உட்கார வைக்கிறார். தாவீது மறுபடியும் அவன் இழந்து போன எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். சவுல் தவறு பண்ணான், ஆனா யோனத்தான் உண்மையா இருந்தான். ஆனால் சவுலின் நிமித்தமாய் யோனத்தானும் மரித்து போனான். சவுலின் நிமித்தமாய் யோனத்தானுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. சவுலின் நிமித்தமாய் யோனத்தானுடைய குடும்பம் மொத்தமாய் அழிக்கப்பட்டது. ஆனால் மேவிபோசேத் மிச்சமாயிருந்தான். ஆண்டவர் விலக்கின குடும்பத்தை தாவீது மறுபடியும் சேர்க்கிறார். கர்த்தர் ஒதுக்கின குடும்பத்தை தாவீது மறுபடியும் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் வேணான்னு சொன்னவனை தாவீது பந்தில உட்கார வைக்கிறான். ராஜாக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறான், ராஜாக்குரிய மரியாதையை கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பிரியம் இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஒதுக்கிடுவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது உன்கிட்ட இருந்த பொறுப்பை உன்கிட்ட இருந்து எடுத்துருவார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு
கிடைக்கிற இதுவரைக்கும் கிடைச்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மொத்தமாக எடுத்து வேறொருத்தனுக்கு கொடுப்பாரு. அதே நீ ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், சீர்கெட்டு போனவனை மறுபடியும் உயர்த்துறதுக்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சவுல் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருந்ததுனாலே அவன் குடும்பம் அழிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டான். தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே ஒதுக்கப்பட்டவனை மறுபடியும் சீர்தூக்கி நிறுத்துகிற ஒரு அதிகாரத்துக்குள்ள அவன் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. இங்க ஒண்ணு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்குது. யார் கர்த்தருடைய பந்தியில உட்கார முடியும் தெரியுமா? அதுக்கு யாரை கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவர்களா இருக்கலாம், ஆனால் தாவீது யோனத்தான் இருவருக்கும் இடையே இருந்த அன்பு, தாவீது யோனத்தான் இடையே இருந்த இருதயத்திற்குள்ள இருந்த பாசம், அதுவே ஒன்றும் இல்லாதவனை ராஜாவின் பந்தியில உட்கார வைக்கும் என்றால், உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக சொல்லொன்னா பாடுபட்டு, ஒன்றுக்குரிய 40 அடிகள் பட்ட என் இயேசு அவருடைய பந்தியில உன்னை உட்கார வைக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட பந்தியில நீ உட்காரணும்னா நீ உன்னை அவருக்கு முன்னாடி தாழ்த்தணும், தாழ்மை உனக்குள்ள இருக்கணும். ஒருவேளை மேவிபோசேத் சொல்லியிருக்கலாம், எங்க அப்பாவோட நிலத்தை நீ எனக்கு என்ன திரும்ப கொடுக்கிறது, அது என் தகப்பனுடைய நிலம் அல்லவா, அதுக்கு உரியவன் நான் தானே, எனக்கு நீங்க அதை கொடுத்துதான் ஆகணும்னு அவன் என்ன செய்யல, பேசல. அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஒரு நாயை போல இருக்கிற என்ன நீங்க பார்த்தீங்களே உமக்கு நன்றி. நீங்க பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா மேவிபோசேத்தை தாவீது அப்படி கவனிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாம அவனை பாதுகாக்கிறான். தொடர்ந்து வாசிப்போமே. ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். போதும், நல்லா கவனிங்க. இப்போ வேலைக்காரன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த மேவிபோசேத்து நாய் மாதிரி இருந்தான் ராஜா, ஆனால் அவனை கூப்பிட்டு நீங்கள் ராஜகுமாரனில் ஒருத்தனை போல் இப்போ ட்ரீட் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அழிந்த சவுலுடைய குடும்பத்தை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்த தாவீது மறுபடியும் தூக்கி நிறுத்தினான். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வந்துட்டு மறுபடியும் செய்கிற பாவங்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன் கதை க்ளோஸ். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மறுபடியும் நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தீன்னா உன் கதை முடிஞ்சது. ஆண்டவர் உன்னை மாத்திரம் இல்லை, உன்னுடைய குடும்பம், உன் வர்க்கத்தையே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒதுக்குறாரு. சொல்லலாம், சிலுவையில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. யாருக்கு தெரியுமா சிலுவையில் முடிச்சாரு? அவருடைய பிள்ளைங்களுக்கு தான் சிலுவையில் முடிச்சார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடு தான் பாதுகாப்பாக இருக்கும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகள் தான் அவரோட கூட இருக்க முடியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத நீ, சவுலுடைய குடும்பத்துக்கு என்ன நேரிட்டதோ அதுதான் உன் குடும்பத்துக்கும். இந்த மாதம் கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நீ தாவீதோட பந்தியில இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவோட பந்தியில நீ அமரணும்னா, ராஜ போஜனத்தை நீ சாப்பிடணும்னா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நீ மாற வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையை மாறணும். நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க.
கர்த்தருடைய வசனத்தின்படி எப்படி நடக்கணும்? பாவம் எப்படி செய்கிறோம்? எங்கேருந்து பாவம் செய்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த சரீரம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லாம் அப்படி கையை தட்டி சொல்லுங்க, இந்த சரீரம் பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்யக்கூடாது? உன் சரீரம் தீட்டுப்பட்டுருச்சுன்னா, உன் சரீரம் தீட்டுப்பட்டுருச்சுன்னா ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. உன் சரீரம் தீட்டுப்படாமல் இருக்கணும். தீட்டுன்னா என்னன்னு தெரியுதா? அசுத்தமாகக்கூடாது. நீங்கள் நல்லா குளிக்கலாம், விலை உயர்ந்த சோப்பை போட்டு என்ன செய்யலாம்? நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளலாம். விலை உயர்ந்த ஷாம்பை போட்டு உன் தலைமுடி என்ன செய்யலாம்? நீ என்ன செய்யலாம்? கழுவிக்கலாம். ஆனால் அந்த சுத்தத்தை கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கல. உன் இருதய சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா? உன் இருதயம் அழுக்கா இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயம் அழுக்கா இருந்துச்சுன்னா எப்படி தேவனால் அதில் உறவாட முடியும்? எப்படி தேவனால் அதில் அசைவாட முடியும்? எப்படி தேவனால் அதில் தங்க முடியும்? ஒரு அழுக்கான வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்காருவீங்களா? சுத்தம் சுத்தம் சுந்தர்ராஜ் ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளை சட்டையோட காலையில் கிளம்பி வருவார், ரோட்டு ஓரத்தில் கிடப்பார். காலையில் டிப்டாப் வெள்ளை, சாயங்காலத்தில் மொத்தமும் கொள்ளை. முடிஞ்சது. கர்த்தருடைய ஜனமே, உன் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நீ என்ன ட்ரெஸ் பண்ணு வர, என்ன கம்பல் போட்டுன்னு வர, என்ன செருப்பு போட்டுன்னு வர, என்ன சட்டை போட்டுன்னு வர, என்ன பேண்ட்டு போட்டுன்னு வர. நீ போட்டுன்னு வர பேண்ட் 2000 ரூபாயா, நீ போட்டுன்னு வர புடவை 3000 ரூபாய். இதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இதெல்லாத்தையும் தாண்டி உன் இருதயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். உன் பார்வை தூய்மையாக இருக்குதா? ஒரு ஆபாசமானதை உன் பார்வை பார்த்தா கூட உள்ளே போகக்கூடாது. அந்த அளவுக்கு உனக்குள்ள வசனம் கிரியை செய்யணும். உன் பார்வை எப்படி இருக்கிறது? செல்போனில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், ஆபாச காரியங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுறீங்க? எதுக்கு டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? கற்றுக்க கூடாதெல்லாம் டிவியில் என்ன செய்கிறான்? போட்டு விடுறான். சின்ன பிள்ளை பார்த்து கெட்டு போகுது. சின்ன பிள்ளைங்க ஆபாச காரியத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் குட்டை குட்டை ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்யுது? டான்ஸ் ஆடுது. தேசம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்து கர்த்தரிடத்தில் நெருங்கி இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள நீங்க உட்பட்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் இல்லாம அவங்கள பத்தி பேசுறதே பெரிய பாவம். உன் இருதயம் தீட்டுப்படக்கூடாது கர்த்தருடைய பிள்ளையே. உன் இருதயம் தீட்டுப்பட்டுச்சுன்னா நீ கர்த்தருடைய பந்தியில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் ஓடிட்டு இருக்குது? என்னென்ன காரியத்தை நீங்க செய்றீங்க? சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஒரு வேஷம், வெளியே போன உடனே இன்னொரு வேஷம். சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஒரு பாசம், வெளியே போன உடனே ஒரு வேஷம். சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு தாழ்மை, வெளியே போன உடனே ஒரு அகங்காரம். சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஒரு கண்ணீர், வெளியே போன ஒரு நக்கலான சிரிப்பு. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் உன்னை தீட்டுப்படுத்திடும். இது எல்லாம் உன்னை ஒன்னெல்லாம் ஆக்கிடும். இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஜாலியாக என்ன செஞ்சிருவீங்க? அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களை பயமுத்துல வேதத்தில் இருக்கிற முக்கிய சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உன் இருதயம் தீட்டுப்படாமல் இருந்தால் தான் கர்த்தருடைய பந்தியில் நீ உட்கார முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் பாஸ்டருக்கும் பாஸ்டரம்மாக்கும் உண்மையாக இருக்கிறோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. எனக்கு நீ உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உண்மையாக ஆகிடுவேன். ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சின்னா உன் ட்ராக் மாறுதுன்னு அர்த்தம். நீ என்ன பார்த்து சர்ச்சுக்கு வராத, பாஸ்டர்மா பார்த்து சர்ச்சுக்கு வராத. நீ ஆண்டவருக்காய் தேவ சமூகத்துக்கு வா. நான் என் தேவனை பார்க்கணும், ஆண்டவரிடத்துல நான் நெருங்கணும், கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை எதுக்கு சொல்லி தரும் தெரியுமா? ஜாலியாக சிரிச்சுட்டு போகிறது கிடையாது. வசனத்தை எதுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா, அந்த வசனத்துக்குள்ளாக நீ உள்ளே போய் அதன்படி நடக்கணும். அதன்படி நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும்.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்கிட்ட பேசியிருக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்ற பாருங்க, பிரசங்கம் பண்றேன்ல, எனக்கும் அந்த பிரசங்கம் சேர்த்து தான், எனக்கும் சேர்த்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, என் குடும்பத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்னமோ பெரிய ஆள் மாதிரி உங்களை அப்படியே அப்படி நினைக்காதீங்க. இங்க பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரால் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. யாரையும் நீ கரெக்ட் பண்ணாத, அதுக்கான அதிகாரமும் உனக்கு கிடையாது, அதுக்கான அனுபவமும் உங்களுக்கு கிடையாது. ஆவியானவர் அவங்கள அழகாக கைட் பண்ணுவார். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களை ஆவியானவர் என்ன செய்வார்? யாராவது ஒருத்தவன் நான் தப்பு பண்ணும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தலைன்னு சொன்னான்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். நீ இயேசு அறியாமல் இருந்தால் கூட உன் மனசாட்சி குத்துதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் ஆவியானவர். நிச்சயமாக உணர்த்துவார், இதை நீ செய்யாத, இதை பண்ணாத. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம் உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான். நீங்கள் பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தியில் நீ இருக்கணும்னா, தாவீது எப்படி யோனத்தானை நேசித்து அவனுடைய பிள்ளையாகிய மேவி போசேத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தானோ, அவர் உன்னை நேசித்து உன்னை கூட்டிகிட்டு வரணும். அவர் உன்னை நேசிக்கிறாரு, ஆனால் நீ மேவி போசேத்தா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். உங்களுக்காக உங்கள் அம்மா சாட்சி கொடுக்க முடியாது, உங்களுக்காக உங்கள் அப்பா சாட்சி கொடுக்க முடியாது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்க சாட்சி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே பயப்படாதீங்க. டைன்னு ஆறுன சத்தம் கேட்டோன்னே ஒரு பயம், நாய் கொல்சா பயம், எல்லாத்துக்கும் பயம். இயற்கையாக இருக்கிறது வேற, எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. அப்புறம் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஜபத்தில் உட்கார மட்டும் அழுதுனே இருக்கும். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே ஜபத்தில். மற்ற நேரத்தில் உடம்புல ஒரு சின்னது ஒரு கட்டி வந்தோடனே கேன்சர் கட்டியான்னு யோசிக்கிறது, இல்லாத நீயே உருவாக்கிக்கோ. வயிறு வலி வந்த உடனே அல்சர் வந்துருச்சான்னு யோசிக்கிறது, இடுப்பு வலி வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சான்னு யோசிக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். அவரை பிடிச்சி இருக்கிற டெஸ்டெல்லாம் எடுத்து உடம்புல இருக்கிற மொத்த வேதையும் சொல்லிட்டுக்கிறான். அந்த பயத்தில் செத்து போயிட்டார் அவர். தயவு செஞ்சு உடம்புல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தூங்கி எழுந்துருங்க, சரியாயிடும். நீங்கள் ராத்திரி படுத்து காலைல ஏஞ்சிட்டிங்கன்னா, நேற்று பாருங்கள் பயங்கர தலைவலியாக ஒரு சகோதரி சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சு உள்ள வரும்போதே இப்படி தான், சர்ச்சில் உட்காரும் போதே, நீங்கள் சர்ச்சில் வேணும் குரூப்பில் ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இப்படி தான் உட்காந்துப்பாங்க. ஆனால் சர்ச்சிலேருந்து போகும்போது தலைவலி இல்லை. ஆண்டவர் இங்கே உன்னை சுகப்படுத்துவார். இது சுகப்படுத்துகிற இடம், இது ஒரு ஹாஸ்பிட்டல். ஆமீன் சொல்லுவோமே. இது ஒரு மருத்துவமனை, காசே வாங்காமல் மருந்தே கொடுக்காத ஒரு மருத்துவமனை இது. உனக்கு இங்கே எல்லாமே இலவசம். நீங்கள் வேணால் கேளுங்க, அம்மு சிஸ்டர் கேளுங்க. நேற்று தலைவலி, பயங்கர தலைவலியோடு வந்தாங்க. 7:20 வந்தாங்க. 7:40 வரைக்கும் தலையில் கை வச்சு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. சர்ச்சு முடிச்சுட்டு போகும் ஜோம் பண்ணுற ஆண்டவரே, வீட்டு வாசப்படியில் கால் வைக்கும்போது தலைவலி இருக்கக்கூடாதுன்னு சர்ச்சு வாசப்படியில் கால் வைக்கும்போது தலைவலி போயிடுச்சு. ஆமீன் சொல்லுவோமே. நீ விசுவாசி, உன் விசுவாச கிரியை செய்யலனால அட்லீஸ்ட் என் விசுவாசமாவது உனக்கு சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர் தலைவலிக்குதா? இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க, ஒரு சாரிடன் மாத்திரம் வேணும் தரேன் போட்டுங்க. நான் அவங்கள சொன்னவே இல்லை, மைக்கில் இருந்து தான் கேட்டேன், சிஸ்டர் தலைவலிக்குதா அப்படின்னு கேட்டேன். சார் ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்குள்ள பலவீனமாக வந்தவங்க யாரும் பலவீனனா வெளியே போனதில்லை, பலமுள்ளவனாக தான் போயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உன்னை ஆதரிக்கும், கர்த்தருடைய சமூகம் உன்னை விசாரிக்கும், கர்த்தருடைய சமூகம் உன்னை சுகப்படுத்தும். ஆனால் இந்த சமூகத்தை நீ அலட்சியம் பண்ணினா இந்த சமூகம் உனக்கு எதிர்த்து நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சமூகத்தை நீ உதாசீனப்படுத்தாத. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை அனுதினமும் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நான் பிரியமான காரியத்தை செய்கிறேனா, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா, ஒவ்வொரு நேரமும் நீ உன்னை யோசித்து உன்னை பார்க்கும் பொழுது தான் நீ கர்த்தருடைய பந்தியில் இருக்க முடியும். இந்த பந்தியில் நீ இருக்கிறது முக்கியம் இல்லை, பரலோகத்தில் அவரோட பந்தியில் நீ உட்காரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய பந்தியில் 12 சீஷர்கள் உட்கார்ந்தாங்க. அதில் ஒரு சீஷன் தான் யார்? யூதாஸ் காரியத். கர்த்தருடைய பந்தியில் இருந்தான், ஆனால் கர்த்தரோட பரலோகத்தில் இல்லை. ஏசு நல்லவர், அப்போ ஏன் சிலுவையில் தொங்கின 2 கல்லணையை பரலோகத்துக்கு கூட்டு போகாமல் ஒரு கல்லணை மட்டும் கூட்டும் போனார்? சிலுவையில் 2 பேர் தொங்கின்னு இருந்தான். சென்ட்ரா ஏசு,
இப்படி இருந்து ஒருத்தவன், அப்படி இருந்து ஒருத்தவன், 2 பேரும் திருடன். ஒருத்தனை மட்டும் பார்சாலிட்டி பார்த்து பரலத்துக்கு கொண்டு போயிட்டார், ஒருத்தவன் நரகத்துக்கு போயிட்டான். ஏன்? ஆண்டவர் நல்லது தானே, உண்மையுள்ள தேவனாக தான் என்னை காப்பாற்று. அப்புறம் தாழ்மையை கேட்டான், வெரி குட். அப்புறம் அழைக்கப்பட்ட பாருங்க, வசனம் கேட்கல, நான் தெளிவாக சொல்கிறேன், 2 பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும் அவர். ஏன்னா அவரே கோரமாகிறார், அவ்வளோ வேதனையிலையும் பார்சாலிட்டி பார்த்துக்கிறாரு பாருங்களேன் இயேசு. 2 கல்லனில் ஒருத்தவன் இவர் உண்மையாலுமே தேவகுமாரன் விசுவாசிச்சான், இவரை பிடிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு விசுவாசிச்சான், அவனை தான் கூட்டின்னு போனார். இன்னொருத்தவன், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், பிரதர் சொன்னார் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னையும் விடுவித்துக்கொள், எங்களையும் விடுவித்துக்கொள். அவன் நம்பல, அவரை விசுவாசிக்கல, அவர் தான் என்னை காப்பாற்றுவார்னு. அவரே அடிக்கப்பட்டிருக்கிற உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, இவரு போய் நம்மளே எப்படி காப்பாற்றுவார், இப்படி அவன் நினைச்சான், விட்டு போயிட்டார். அவ்வளோ வேதனையிலையும் இவர் என்னை காப்பாற்றுவார் நினைச்சான், அவனை தூக்கின்னு போனார். அல்லேலூயா. ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், நீ இன்று என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அவன் தப்பு பண்ணவன் தான், அவன் கூடயே சேர்ந்து செஞ்சவன் தான். ஒரு செகண்ட்ல மாறிட்டான். ஒரு செகண்ட்ல ஆண்டவரை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சான், மேல வந்துட்டான். ஒரு செகண்ட்ல ஆண்டவரை எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சான், பரலோகத்துக்கு வந்துட்டான். ஒரே ஒரு நிமிஷத்துல நான் பாவி என்பதை உணர்ந்தான், அவர் தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டான், பரலோகம் கிடைச்சிச்சு. இந்த உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். எப்போ உங்களை நீங்க பாவி என்பதை உணர்றீங்களோ, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உணரணும், நான் பரிசுத்தவான், நான் நீதிமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீங்கன்னு அர்த்தம். உன் பரிசுத்தம் உன் நடக்கையில தான் தெரியும், உன் நீதிமானுடைய தன்மை நீ வாழ்ற வாழ்க்கையில தான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ விசுவாசித்தனாலதான் நீதிமானாக முடியும். நீ விசுவாசிச்சாதான் கர்த்தரிடத்துல கிட்டி சேர முடியும். அப்ப நீங்க விசுவாசம் உள்ள சந்ததியா இருக்கணும். பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், ஆனா ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஸ்பிரிச்சுவலாவும் இருக்காத, ஓவர் ஸ்பிரிச்சுவலாவும் இருக்காத, ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ஹல்லேலூயா. நீங்க ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் கிடையாது. வேதம் சொல்லுகிற எல்லாத்துக்குமே நீங்க 100% கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். வேதம் உண்மை. ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் வேதத்துல நீங்க வாசிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இந்த பைபிள்ல நல்லதும் இருக்குது கெட்டதா இருக்குது, இதே தானே குங்குமம் குமுதம் புக்லயும் இருக்குது, அதுல நல்ல காரியம் இருக்குது கெட்ட காரியம் இருக்குது, அதுக்கு அந்த புக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாஸ்டர், இதுலயும் தப்பு நிறைய இருக்குது. எனக்கு ஒரே ஷாக், இதுலடா இருக்குது தப்பு அப்படின்னு சொன்னா, சில வார்த்தைகளாம் ரொம்ப வல்கராகுது, அசிங்கமா இருக்குது பாஸ்டர். சில வார்த்தைகளாம் அதை படிக்கும்பொழுது எனக்கு ஆபாசமா தோணுது, அதை படிக்கும்பொழுது எனக்கு அந்த உணர்வுக்குள்ள போறேன், நான் அந்த இமேஜினேஷனுக்குள்ள போறேன். நான் பைபிள் படிச்சுதான் நான் தப்பே பண்றேன்னு சொல்லிட்டான் என்கிட்ட அந்த வாலிப தம்பி. பைபிளை நான் அதை வாசிச்ச உடனே நான் பாவத்தை போய் செஞ்சுட்டு வரேன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப வேதனை. பிசாசு எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் பார்த்தீங்களா? பைபிளில் இருக்கிற சில வார்த்தைகள் அவனை ஆபாசமாக சிந்திக்க தோணுது. காரணம் என்ன தெரியுமா? சரியான மன திரும்புதல் இல்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமே நம்ம சரீரத்தை குறிச்சிருக்கும், சரீரத்தோட அவயங்களை குறிச்சிருக்கும். அந்த அதிகாரத்தை எடுத்து காட்டுறான் என்கிட்ட. இது பாருங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் வர்ணிக்கலாமா? இப்படி ஒரு பெண்ணோட சரீரத்தில் இருக்கிற காரியத்தை வர்ணிக்கலாமா? ஒரு ஆணோட சரீரத்தில் இருக்கிற காரியத்தை வர்ணிக்கலாமா? இவரெல்லாம் ஆண்டவரா? ஆண்டவருடைய பார்வைக்கு சர்வம் நிர்வாணமா இருக்குதுன்னு சொல்ல. அப்ப ஆண்டவர் நம்மள ட்ரெஸ் இல்லாம தானே பார்க்கிறாரு. அவன் யோசனையை பாருங்க, வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறான். சகலமும் கர்த்தருடைய பார்வத்துக்கு நிர்வாணமா இருக்குதுன்னு சொல்றது அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டானா, ட்ரெஸ் இல்லாம ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாராம். என்ன ஒரு கோரம்! பிசாசு ஒரு சைக்கிள் கேப் கிடைச்சா போதும் உள்ள பூந்து ஒரு ஆட்டத்தை ஆடிடுவான். அவர் சகலத்தையும் நிர்வாணமாய் பார்க்கறது என்ன தெரியுமா? உன் உள்ள நீ என்னெல்லாம் தோன்றுது, உனக்கு என்னெல்லாம் நீ பண்ற, இதை தான் அவர் பார்க்குறாரு. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா.
பைபிளை வாசிக்கும் போது கவனமாக வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் வாசிக்காதீங்க. பிசாசு உங்களை என்ன செஞ்சிருவான்? வஞ்சிப்பான். வசனத்தை வச்சே வஞ்சிப்பான். இயேசுகிட்டே வசனம் சொன்னவன் இங்க எழுந்து தாழ குதியும், உங்களை தாங்கிக் கொண்டு போக உடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே. பிசாசுக்கு நல்லா வசனம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தான் வசனம் தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணுங்க. மேவி போசேத் கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி இருந்தான்னு தெரியல. ஆனால் தாவீதோ யோனத்தான் நிமித்தமாய் அவருடைய பிள்ளையை மறுபடியும் இந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினான். உன்னை மறுபடியும் கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இது லாஸ்ட் சான்ஸ். இன்னைக்கு லாஸ்ட் சான்ஸ். 5 மாதத்தை முடிச்சிட்டோம், 6வது மாதம் இது. இன்னமும் நீ ஆண்டவரை ஏமாற்றிட்டு இருந்த. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி, வெளியே போன உடனே வேறு மாதிரி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை, உன்னை கண்டிக்க வேண்டியது என் கடமை, நான் கண்டிச்சிருவேன். அதுக்கப்புறம் விளைவை சந்திக்க வேண்டியது நீ தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ நின்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமாக இருங்க. மேவி போசேத் பந்தியில் இருக்கணும்னா தாவீது அவனை பார்க்கணும். அவன் தாவீதுக்கு முன்னாடி தாழ்மைப்படணும். நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் இருக்கணும். அந்த பதவியில் மறுபடியும் போய் உக்காரணும்னா இன்றைக்கி கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறார். நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு உண்மையாயிரு. என் ஆண்டவரை நான் பார்க்கணும், என் ஆண்டவருக்குள்ளே நான் களி கூறணும், என் ஆண்டவருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற மனுஷன் நித்திய பேரின்பத்தை பெறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா?